ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்யூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் ஒரு வெப் கிரியேட்டிங், அதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி நம்ம சர்வருக்கு இது பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து HTML பற்றி இது பண்ண மாட்டது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினர் இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் டேக்ஸ் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் HTMLலாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுத்தரலான்னு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு HTML வந்து கோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம், அந்த வெப்சைட் வந்து நான் கூகுளில் இது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு டேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதோட பிகினர் டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வைக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம கூகுளில் இது பண்ணிக்கலாம். விண்டோஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் 3ன்னு அடிங்க. சப்ளைம் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு அடிங்க. உங்களுக்கு இங்கே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் சப்ளைம் டெக்ஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க, அதெல்லாம் யூஸ் ஆகாது. லேட்டஸ்ட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுதான் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோட், அந்த மாதிரி நிறையா ஒரு கோடிங்ஸ் இருக்குது. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சப்ளைம் தான். ஏன்னா அதில் தான் பிகினர்லேருந்துலாம் நான் இதில் பண்ண முடியும். அட்வான்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக ஒரு இது இருக்குது, அதில் போய் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெர்ஷன் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். சப்ளைம் டெக்ஸ்ட் 3ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட்வேரில் இது பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் 3ல தான் கோட் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். இதுதான் இருக்கும் அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இதில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அன்டைட்டில்டுன்னு இருக்கும். ப்ராஜெக்டே இல்லாமல் வெறும் வெத்து இதாக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் இங்கே எதுவுமே ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதாவது HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் தாங்க. கண்ட்ரோல் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்க. அதாவது index.html அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. க்ரியேட் பண்ணி இங்கே வந்து HTML தாங்க. ஓகே, இப்போ சேவும் பண்ணி ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வேணாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அவுட்புட் வந்து ஒரு ப்ரௌசர் சென்டரில் தான் பார்ப்போம். இதான் நம்ம ப்ரௌசர். நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ரௌசிங் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட இது லிங்க் ஆகும், அவ்வளோதான். இதுதான் மெயின். ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணுறது இங்கே தெரியணும், அதுதான். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டாக் டைப் HTMLன்னு அடிக்கிறேன். டாக் டைப் HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்து HTMLன்னு அடிக்கிறேன். ஓகே, அடிச்சிட்டேன். இது ஒரு டேக். ஸோ இந்த டேக்ல தான் நம்ம இது பண்ணுவோம்.
ஏன்னா இந்த டேக் ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு கோடிங் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே சும்மா நீங்கள் ஹெச்டிஎம்எல்னு எழுதினீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகாது. சும்மா இப்படி ஹெச்டிஎம்எல்னு ஒயிட் கலரில் வந்தால் அது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஓப்பன் டேகும் க்ளோஸ் டேகும் யூஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் இதோட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் கோடிங் பண்ணும்போது எங்கேயாவது விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி விடாமல் கொஞ்சம் மிஸ்டேக் விடாமல் இதில் டேக் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே அவுட்புட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிடலாம். HTML டைப் பண்ணுறேன். ஓகே, HTML ஹெட்னு ஒரு டேக் இருக்கு, அதையும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து டாப் டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அதையும் நான் டைப் பண்ணி index.htmlனு தரேன். index.html பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டு முடிஞ்சோடனே பாடி ஓப்பன் பண்ணலாம். பாடி ஓப்பன் பண்ணி பாடியை க்ளோஸ் பண்ணணும். பாடி டேக் ஓப்பன் பண்ணாதான் அந்த இதுக்குள்ளே தான் நம்ம டேகிங் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து இது பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு டேக் எழுதுறேன், h1 அப்படின்னு ஒரு டேக். ஓகே, h1 டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியாது யாருக்கும். ஸோ h1 டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டை அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபாண்ட் சைஸை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன தரேன்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒன்று தரேன். வேர்ல்டு. ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ் தரேன். கண்ட்ரோல் எஸ் தந்தால் நீங்கள் வந்து இங்கே ரன் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் தரும். நீங்கள் என்ன ஒரு டேகிங் யூஸ் பண்ணால் அந்த டேகோட இது சேவ் பண்ணி தான் இங்கே ரன் பண்ண முடியும். ஆல்வேஸ் அது மறந்துடாதீங்க, அதுதான் முக்கியம். ஸோ இது மாதிரி நிறையா இது பண்ணலாம். ஒரு 6 இது போடுறேன். ஸோ H6 வரைக்கும் தான் இருக்குது டேக்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையா இல்லை, H6 வரைக்கும் தான் இருக்குது. இந்த மாதிரி H2 H3 அந்த மாதிரி தரணும். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் எஸ் தரலாம். கண்ட்ரோல் எஸ் வந்து நான் ரன் பண்ணேன்னா ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. என்ன மாதிரினா, எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஃபாண்ட்டு பெருசாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இதில் பண்ணலாம். இது H1, இது H2, H3, H4, H5, H6 இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு டேக்கோட சந்திக்கலாம். குட் பை.